ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம சாயன்பர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வருடத்தின் முதல் நாள், அதுவும் பாருங்கள் எவ்வளோ அம்சத்தோடு நிறைந்து வருது. வருடத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையாக வந்திருக்குதுங்க. மாதத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை, அதே போல் வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை. இவ்வளவு அற்புதம் நிறைந்தது. அதே போல் பஞ்சமி திதி, மிகவும் அற்புதம் நிறைந்த பஞ்சமி திதி. மதியம் சஷ்டி, திங்கட்கிழமை சஷ்டி வரும்பொழுது மிகவும் அதீத பலன் தரும். நீங்கள் இன்றைக்கி ஒரு கிளாஸ் தண்ணியில் நான் சொல்கிற இந்த 5 பொருளை போட்டு இவ்வளவு அற்புதம் நிறைந்த சக்தி வாய்ந்த இந்த நாளில் வீடு முழுவதும் தெளித்து பாருங்கள். வீட்டில் இருக்கும் தீய சக்தி, கண்டிஷ்டி, போட்டி, பொறாமை அனைத்தும் விலகி நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாய் நிரந்தரமாக தங்குவாங்க. அவ்வளவு அற்புதம் நிறைந்த பொருள். வீடு வாசல் அனைத்தையும் சுத்தப்படுத்திட்டு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 5 பொருள் போடணும். என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த ஒரு கிளாஸ் தண்ணியில் 3/4 கிளாஸ் வச்சுக்கோங்க. அதில் அந்த கால்வாசிக்கு பன்னீர் விட்டுருங்க. பன்னீர் 1 விட்டுருங்க. 2வது பச்சை கற்பூரம், அதை நல்லா நுணுக்கி தூவி விட்டுருங்க. 3வது சாயப்பாவின் விபூதி, அது மிகவும் சக்தி வாய்ந்தது, அதை போட்டுக்கோங்க. வேப்ப இலை, மஞ்சத்தூள், இந்த 5ம் போட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு வீடு முழுவதும் வேப்ப இலை எடுத்துக்குவாங்க, இல்லைன்னா மா இலை எடுத்து வீடு முழுவதும் என்னுடைய தீய சக்தி, இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம், இந்த வருடம் முழுவதும் போன வருடம் பட்ட அனைத்தும் அந்த கஷ்டங்கள் விலகிடணும், என்னோட கஷ்டங்கள் மலை போல இருந்ததை பனி போல விலக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. குலதெய்வம், இஷ்ட தெய்வம் நம்ம சாயப்பாவை மனதார வேண்டிக்குவாங்க. அதே போல் உலகின் முதல் கடவுள் விநாயகரை வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு வீடு முழுவதும் தெளித்து பாருங்கள். இது செய்யும் பொழுது உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கிரும். இது அதே போல் நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாய் நிரந்தரமாக தங்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைபிடிங்கள். அப்படி நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.